பார்த்ததுல சரிம்மா. அது சரி பண்ணிக்க முடியுமான்னு உங்களை கேட்கலாம். சரிம்மா. நீங்க கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்க சார். ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காங்க சார். சரிம்மா, ஓகே வச்சிருங்க சார். அப்புறம் எந்த பக்கம் படுக்கிறோமோங்க சார், அந்த பக்கம் முழங்கைக்கு மேல அந்த சொல்ற வரைக்கும் தூங்கி எந்திரிச்சுன்னு ரொம்ப கனமா பெயினா இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஓகேம்மா ஓகேம்மா ஓகே, வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்துமா, நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இந்த காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எனர்ஜி குறைபாடு. சிறுநீரகத்தில் ஏன் எனர்ஜி குறைபாடு ஏற்படுதுன்னா, கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீரகத்தில் எனர்ஜி குறைபாடு ஏற்படுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த காதுக்கான பிரச்சனைகளுக்கான காரணம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் தான். கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். ஓட்டை விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்ம போட்டில் இருக்கிற ஓட்டை அடைக்கிற மாதிரி அதை அடைச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, எந்த பக்கம் படுத்தாலுமே அவர்கள் பாரமாக இருக்குன்னு. அப்போ என்னென்னா செர்விக்கலில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கழுத்து பகுதிகளில், கழுத்து எலும்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த கழுத்து எலும்பு பகுதிகளில் தேய்மானங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ரத்த ஓட்டம் அவர்களுக்கு சீராக இல்லாமல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன், சப்போஸ் இந்த பக்கம் படுக்கிறாங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்லேருந்து கீழே அப்படியே கீழே வரைக்கும், அந்த சுண்டு வரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகும் வலி, பெயின். அது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பெயின் ஒன்று பிச்சு எடுத்துரும். இந்த முதுகு இந்த பக்கம் வலி, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்னென்னா ரத்த ஓட்டம் இல்லை என்று பொருள். அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம சீர் செய்தால் சரியாயிரும். எந்த ஊர் சொன்னாங்க? அவங்க தாராபுரம். தாராபுரம் ஈரோடு பக்கமா? ஈரோடோ அல்லது திருப்பூரோ பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அவருக்கு டிப்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பதில் மட்டும் அடுத்த கேள்வி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். கே பெரியசாமி மேடம். ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க பெரியசாமி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லு பெரியசாமி. உங்க நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்குது சார். நீங்க ஓகே ட்ரீட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் சார் பக்கத்துல. ஓகே, ஒரு 10 days குடிச்சிட்டு வரேன் சார். என்னங்கண்ணே? 10 days அப்ப அண்ணாச்சிக்குள்ள ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கல்ல? ஆமா 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 ஆமா. 10 days பக்கத்துல ஒரு பாப்பாவுக்கு குடிச்சாங்க சார். அது 14 வயசுலயே 63 இருக்குங்க சார். ஓகே, அது ட்ரீட்மெண்ட் 10 நாள் செஞ்சு கொடுத்து தரோம் சார். எவ்வளவு குறைஞ்சிருக்கு? பரவாயில்லங்கிறாங்க சார். அவங்க 10 நாள் செஞ்சு கொடுத்து தரோம் சார். சரி, என்ன சொன்னாரு? சரி, ரைட், சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. இப்போ சேலம் நீங்க என்னங்க சார் எப்படிங்க சார் வரீங்க? சேலம் நான் சனிக்கிழமை வரேன் தம்பி. நான் இந்த வாரம் 8ஆம் தேதி வந்துச்சுங்களா? வேறாயில வந்துச்சுங்களா? 8ஆம் தேதி எனக்கு எல்லாமே வந்துருச்சுப்பா. எல்லாமே இருக்கு. சோப்பு இருக்கு, கொசு பிடிக்கிற மிஷின் இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கையான டை இருக்கு, எல்லாமே வந்துச்சுப்பா. மூலிகை சோப்பு வந்துருச்சுப்பா. இன்னொரு விஷயம் தெரியுமா? பல்பொடி பல்கல்ல இருக்கக்கூடிய காரையை அகற்றக்கூடிய அளவுக்கு பல்பொடி தயார் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கையான கிளிஞ்சல்கள் இருக்குல்லம்மா, கிளிஞ்சல்னு சொல்றோம் நாம. அதாவது இப்போ கடல் பாசி நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட சேர்த்து கிளிஞ்சல்களோட இணைச்சி நம்ம பண்றோம். ஸோ அந்த பற்கல்ல வெத்தலை காரம் இருக்கு உண்டா இல்லையா, அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லோயிஷா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடனடியாக போக்கக்கூடிய அளவிற்கு நம்ம நார்மல் பல்பொடி நம்ம இடத்துல இருக்குது. அதை போக்கக்கூடிய அளவிற்கும் பல்பொடி இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம நேயர்கள் அதையும் பயன்படுத்தி நினைக்கிறேன். நான் பெரியசாமி ரெகுலராக கால் வர எல்லாமே நம்ம நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பார்க்குறதுனால தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கூடிய நபர் தான். ஒன்றும் பயப்படுங்க, அதாவது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே சார். அண்ட் கிளிஞ்சல்னா என்ன சார்? கிளிஞ்சல்னா சிப்பி இருக்குதுமா, முத்துக்குள் சிப்பின்னு சொல்லுவாங்க. சிப்பிக்கு முத்து. அதுதான் கிளிஞ்சல் நம்ம சொல்லுவோம். ஓகே சார். அண்ட் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. கிருபாவதி மேம். தாராபுரம்ல இருந்து கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லல, தாராபுரத்துக்கு தான். தாராபுரம் அவங்க தான் சார் கிருபாவதி மேம். இல்ல, கிருபாவதி வியாசர்பாடி சார். கரெக்ட்டா எழுதி தான் சார். சரி, அவங்களுக்கு என்ன டிப்ஸ்னா வேப்ப எண்ணெய். கண்ணீஸ்வரி சார். சாரி, என்னது? கண்ணீஸ்வரி. ஓகே, வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெயை அவர் பார்த்தீங்கன்னா நன்றாக, அதாவது இளம் சூடாக அதாவது சூடு பண்ணோடனே கொதிக்க வச்சிடாதீங்க. கொதிக்க வச்சுட்டு மேலே தடவிடாதீங்க, சரியா? வேப்பெண்ணெய் இளம் சூடாக கொதிக்க வச்சுட்டு அந்த கழுத்து பகுதியில் எங்கே வலி இருக்குதோ அங்கே தினமும் தடவிட்டு வாங்க. வலிகள் நல்லா குறையிறத பார்க்க முடியும். ஓகே, அதே மாரி வலி இருந்துச்சுன்னா வாங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா நேரில் வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், பூரண திருப்தி அங்கேயே கிடைச்சிடும். உண்டா இல்லையா? ஓகே சார். ஆனால் அது ஃபர்ஸ்ட் எய்ட் தானே சார்? ஃபுல் ரெக்கவரி இல்லை. இப்போ நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே இப்போ போய் ஸ்கேன் பண்ணி அதை பண்ணி ஒரு 5000 10,000 செலவு பண்ண மாட்டோம் இல்லையா? நார்மல் வழியாக இருந்துச்சுன்னா அதே போதுமே. ஓகே.
அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஸ்டார்டிங்ல பேசினது வந்து உணவுகள் சாப்பிடலாம், பட் எப்படி சாப்பிடலாம் நேர இருக்கு. ஒரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க. எலிசபெத். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. என் பேர் எலிசபெத். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து கை காலெல்லாம் ஒரே படபடன்னு அடிச்சுக்குதுங்க எனக்கு. நீங்க என்ன வந்து கோழி மாதிரி சொல்றீங்க, படபடன்னு அடிச்சுக்கிறேன்ட்டு? இல்லைங்க சார், நான் படுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், விருத்து போயிடும் அப்படியே ஒரு மாதிரி. அதுவும் இல்லாத எனக்கு வந்து இந்த நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி வருதுங்க எனக்கு. ஓகே. இப்போ ஒரு வாரமா பார்க்க போனா வயிறெல்லாம் ஒரே உப்பசம் ஆயிட்டு அடிவயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி, யூட்ரஸ் மூலியமா வலிக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க எனக்கு. ஓகே ஓகே ஓகே. கேஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. ஒண்ணு மோஷன் வழியா வருது, இல்லன்னா வாய் வழியா வருது. எந்த ஊர் நீங்க? எந்த ஊர்? பட்டாபிராம்ல இருக்கிறோம் சார். என்னப்பா? மெட்ராஸ்ல பட்டாபிராம். பட்டாபிராம். ஓகே, உங்களுக்கான பதில் நான் சொல்றேன், வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அவங்களே அதுக்கு விடைய சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து இல்லைங்க, இதுக்கான காரணங்கள் வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது, நெஞ்சரிச்சல் இருக்குது, அதனுடைய பாதிப்பு தான் நான் வந்து சொல்லலாம் வாய் எடுத்தேன். அப்போ அதுக்கான விடையும் என்ன பண்ணிட்டாங்க, வரிசையாக சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நமக்கு நாமத்தான் தீங்கை விளைவித்துக் கொள்கிறோமே தவிர கடவுள் ஒருபோதும் நமக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. அப்போ அந்த கடவுள் கொடுத்த உடம்பு நமக்கு தீங்கு விளைவிக்காது. ஆமாம் தானே? பூம்பு மடவை தலையாட்டக்கூடாது. ஆமாம் சார். ஆமாம், புரியுதா? ஸோ அப்போ என்னென்னா, இது அவருக்கு நெஞ்சு திடீர்னு படபடப்பு இருக்குது, வந்து இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்குது, நெஞ்சரிச்சல் இருக்குது, எல்லா பக்கமும் வலி, வந்து கை கால்லாம் வலி இருக்குது, கழுத்தில் பகுதி பிரச்சனை இருக்குன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்க வயிற்றுல பிரச்சனை இருக்குது. மண் சக்தி தாய். மண் சக்தினா யார்? தாய், அம்மா. அதுதான் மெயின். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் இயக்கிறது யாருன்னா லிவர், வயிறு தான். வயிறு தான் நமக்கு அம்மா. நீ எத்தனை சொந்தம் இருக்கட்டும், எத்தனை சொந்தம் இருக்கட்டும், அது அம்மாவை மாரி ஏதாவது உண்டா? ஸோ அதான் நமக்கு அம்மா வந்து வயிறு தான். ஸோ அம்மா அதை வந்து சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கலாமா உங்களுக்கு? ஆமாம், பசலைக்கீரை இருக்குது தெரியுமா? சரி, பசலைக்கீரை கூட விட்டுருங்க. வெந்தயக்கீரை தெரியுமா? என்ன வெந்தயக்கீரை? வெந்தயக்கீரை எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரையை வந்து நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மிக்சியில் நயருக்கு போய் சொல்லிடுவோம். ஓகே சார், காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் அரியலூர்ல பேசுறேங்க. பேர் பத்மினி. பத்மினி மேம், உங்க கேள்விகளை கேளுங்க. எனக்கு வயசு 58, அரியலூர் பேசுறேன். எனக்கு வெண்புள்ளி இருக்கு லேசா. வெண்புள்ளி சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வெண்புள்ளி இருக்கு, அது எப்படி சரியாகும்? எந்த ஊருங்கம்மா நீங்க? அரியலூர் மாவட்டம். ஓகே, வாட்ச் பண்ணுங்கம்மா. வெண்புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க லிக்கோடர்மா சொல்றாங்களான்னு தெரியல, அதாவது விட்லிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெண்குஷ்டம் தமிழில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி புள்ளிகளான்னு தெரியல. இல்லை, நார்மலாக பார்த்தீங்கன்னா நுரையீரலில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, நுரையீரலில் சக்தி குறைபாடுகள் ஏற்படும் பொழுது, நுரையீரலில் சளி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, நுரையீரலில் வந்து ஆக்சிஜன் லெவல் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில் பொங்கல் சாப்பிட்டேன் அப்படியே ஏப்பம் வருது, பசி வேற காலையில். சார் எல்லாம் சீரியஸாக கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க சார். ஸோ அந்த நுரையீரல் பாதிப்பு. ஏமா இது என்ன இருக்கு, நம்ம எல்லாமே நம்ம ஃப்ரீயா பேசி தான் பழகணும் சார். அவங்க அதுவும் டிப்ஸ் நினைச்சு இன்ட்ரெஸ்டே கேட்பாங்கல்ல. சரி, அப்போ அந்த நுரையீரல் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த வெண்புள்ளியான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன வெண்புள்ளின்னு தெரியல, நீங்கள் ஒரு முறை நீங்கள் திருச்சி போய் நேரில் பாருங்கள், இல்லை தஞ்சாவூரில் மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கிடைக்கும். இல்லை என்றால் கீழே போக்கு நம்பர்ஸில் கேளுங்க, அது என்ன புள்ளி அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுவாங்க உங்களை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் பேசுவாங்க, அதுக்கான பதில் வந்து கீழே கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சி நமக்கு வின் டிவிலே வாங்கிடலாம் சார். ஓகே, அண்ட் பாலக் வெந்தயக்கீரைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், டிப்ஸ். வெந்தயக்கீரை யாரோ எங்கே தெரியுமா, காரைக்கால் நினைக்கிறேன். வெந்தயக்கீரை தெரியலங்கிறாரு ஒருத்தர். வெந்தயக்கீரைனா தெரியலங்கிறாங்க. அப்புறம் எங்கே இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்துலேருந்து வராங்க. அவங்க அப்பாவுக்கு கேன்சர். அவங்க வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய, அதாவது அந்த சிதம்பரத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஜோதிடர், மிகப்பெரிய ஜோதிடர், கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு
நம்ம இடத்துல மோஷன் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது, நடக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி 3 மாதம், இன்றைக்கி சாப்பிட்றாரு, நடக்கிறாரு, எல்லாமே கொண்டு வந்தாச்சு. அவங்க அது நம்மகிட்ட வந்து எழுதியும் கொடுத்துருக்காங்க, நம்ம நிகழ்ச்சியிலே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாம. ஸோ அவருக்கு சில டிப்ஸ் கொடுக்கும்போது இந்த வெந்தயக்கீரை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ சொல்கிறேன், சார் வெந்தயக்கீரையை நான் பார்த்தே கிடையாது சார் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வந்து கூட. அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாமே. அதாவது இந்த கீரை ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி டேஸ்ட் அப்படிங்கிறது பப்பாளி பழம் அப்படின்னா விதையோடு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ற பப்பாளி பழம் டேஸ்ட்டே கிடையாது. ஆனால் இன்றைய ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு ஒருவேளை பப்பாளினா இப்படி தான் இருக்குமோ டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் பதிவாயிடுச்சு. உங்களுக்குலாம் உண்மையான பப்பாளி டேஸ்ட்டே தெரியாது. காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. தில்ஷா, திருச்சியில இருந்து தில்ஷா பேசுறேங்க. த்ரிஷா வாங்க. தில்ஷா சொல்லுமா, சொல்லுங்க சார். இந்த இது அன்னாசி பழ ஜூஸ் காலையில சுடுதண்ணில போட்டு சாப்பிட சொன்னீங்கல்ல, அது சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாங்களா? கண்டிப்பா சாப்பிடலாங்கம்மா. சுகர் இருக்குது, அதான் கேக்குறேங்க சார். கண்டிப்பா சாப்பிடலாம். நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நாம நான் ஆக்சுவலா வந்து எல்லாமே சாப்பிடலாங்கிறத தான் காலையில ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதாவே இருக்குது. சொல்லுங்க. சரிங்களேங்க சார், எனக்கு வந்து உடம்புல வந்து பின்னாடி ஒரே வலியா இருக்கு, முதுகு பின்னாடி, வயிற்றுல சைடுல இந்த பக்கத்துல கிட்னி இருக்கிற இடத்துல லைட்டா அப்பக்கப்ப லைட்டா வலி இருக்குது. எனக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, இந்த சளி ப்ராப்ளம் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க சார் எனக்கு. நீங்க பால் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, அது சாப்பிடாம இருந்ததுல இருந்து ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஒரு தடவை நான் இங்க போய் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லம்மா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க பால் சாப்பிடாம இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். பால் சாப்பிடாம இருந்தவனே இப்ப நல்லா இருக்கா இல்லையா? எவ்வளவு தேவை சார், முக்காவாசி தேவை. மூச்சே விட முடியாது. முன்னாடி எல்லாம் ஒரு நாளைக்கு 3-4 தடவை காஃபி சாப்பிடுவேன். எனக்கு தெரியாம சாப்பிட்டு இருந்தேன். நீங்க சொன்னதுல இருந்து சாப்பிடாம இருந்து எவ்வளவோ முக்காவாசி தேவலாம் சார். அதாவதுமா இதான் நான் எதிர்பார்க்கறது. சரி, வாட்ச் பண்ணு. சரி. இப்போ இதான் என்னை பொறுத்த வரைக்குமே நான் சொல்லக்கூடிய, அதாவது இதுக்கு எகெயின்ஸ்ட் எனக்கு என்ன சார், பால் கால்சியம், பால் சத்து, நீயே கட்டலன்ட்ட இப்போ சத்து கால்சியம் அப்படி அது எப்படி சார் சாப்பிடலாம்னு சொன்னீங்கல்ல. பால் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. இன்னைக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகள், இன்னைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வயிற்று பிரச்சனைகளுக்கு காரணமே பால் தான். ஸோ பாலை சாப்பிடாதீங்க. டீ காஃபி குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் டீ காஃபி நல்லதுன்னு சொன்னேன். ஆமாம் தானே? டீ காஃபி மிக 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 நல்லது. எப்படி நல்லதுன்னா, அஸ்கா சக்கரை சேர்க்கக்கூடாது, பால் சேர்க்கக்கூடாது, பனவெல்லம் இல்லாட்டா நாட்டு வெல்லம் சேர்த்துக்கணும். வர காப்பின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், இல்லாட்டா கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க. கடுங்காப்பி, கட்டாஞ்சாயா தெரியுமா தெரியாதா? பிளாக் டீ, பிளாக் டீ, லெமன் டீ. ஸோ அப்பா நம்மெல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்கப்பா. ஸோ இந்த கட்டஞ்சாயான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்டஞ்சாயா அது குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஜீரண சக்தியை மேம்படுத்தும். இதில் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரோம் நம்ம நேயர்களுக்காக. என்ன தெரியுமா? டீ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறபடி டீ குடிச்சிங்கன்னா உடம்புல கொழுப்பு சேராது. நான் சொல்கிறபடி காபி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராது. எப்படி சார்? அது அடுத்தவன் பார்ப்போம். தொடர்ச்சி நான் இப்போ கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன், அவங்க வேணா அடுத்த வரை கேட்டுக்கலாம். ஓகே. அண்ட் சார், நாட்டு வெல்லம் இருக்குல்ல, இப்போ அதுவே பியூரா கிடைக்குது சார்? ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், என் பேர் கவிதாங்க, திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறோங்க. ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க கவிதா. ஓகே. சார் கிட்ட பேசணும் சார். எனக்கு 2-3 வருஷமாவே எது சாப்பிட்டாலும் சார் வயிறு வலிக்குது, நெஞ்சு எரியுதுங்க சார். ஓகே. பாத்ரூம் அடிக்கடி போயிட்டே இருக்கு.